My dear brothers and sisters, ஆசி பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் மங்களகரமான மாற்றம் ஏற்பட அருட்பேராற்றல் துணை புரிய வேண்டும். அன்பும் கருணையுமாக நாம் மாறுகின்ற போது அருட்பேராற்றலுடைய தனிப்பெரும் கருணை நம்மிடத்திலே வந்து நம்மை சூழ்ந்திருந்து நம்முடைய உள்ளுணர்விலே கலந்து நம்மை இயக்க ஆரம்பிக்கும். நம்முடைய இன்டென்ஷன் குட் இன்டென்ஷனாக இருக்கிற போது சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் நம்முடைய ப்ரொடெக்ஷன் நமக்கு எப்போதும் இருக்கும். நம்முடைய இன்டென்ஷன் நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி சொல்லுவாங்க, நான் உலகம் முழுவதும் சுற்றி வந்தேன். அப்படி சுற்றி வந்தபோது உலக தலைவர்கள இருந்து சாமானியர்கள் வரையில் என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு விஷயம், எதிர்பார்ப்பு, ஏமாற்றம். இந்த எதிர்பார்ப்பு என்பது இருக்கிற போது ஏமாற்றம், அப்பாயின்மெண்ட் இருக்க போது டிசப்பாயின்மெண்ட் தவிர்க்க முடியாது. இந்த தேவையில்லாத எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம செய்கிறதெல்லாம் நம்மளை கவலையோடு அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு விஷயத்த நம்ம ஓடி போய் செஞ்சுட்டு அசந்து போய் அப்புறம் உட்கார்ற மாதிரி ஆயிடும். அதனால ரொம்ப இதுவாக இருக்க வேண்டாம். அதை பேலன்ஸ்டு மைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பேலன்ஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டு. அந்த பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டை வர்றதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அது ப்ரீத்திங்காக இருக்கலாம், சாண்டிங்காக இருக்கலாம். அதை பண்ணிவிட்டு மிடில் ஆஃப் த செஸ்ட்டில் ரைட் ஹேண்டை வச்சு அப்படியே மைண்ட் காமாக வர மாதிரி நினச்சி ஒரு 5 to 10 minutes அப்படியே ப்ரே பண்ணுங்கள். அந்த பேலன்ஸ்டு ஸ்டேட் எப்போவுமே கலையக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு நாளில் 5 நிமிஷம், 5 நிமிஷம்னா 1 நிமிஷம் நீங்கள் எந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி 1 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 30 செகண்ட் மூச்சை இழுத்து விடுங்க. 30 செகண்ட் அன்வான்டாக ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, ஏதாவது அன்வான்டாக என்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணனா, டைமை வேஸ்ட் பண்ணனா, எப்படி நான் என்னுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு என்கொயரி பண்ணுங்கள். அப்புறம் திருப்பி வேலையை தொடங்க. ஒரு நாளைக்கு 5 முறை பண்ணுங்கள். இப்படி பேலன்ஸ்டு லெவலில் வர்றதுக்கு 5 முறைனா ஒரு நிமிஷம், 5 நிமிஷம் பண்ணுங்கள். அப்படி 5 நிமிடம் செய்கின்ற போது அது உங்களுக்குள்ள காலப்போக்கில் என்ன ஆகும், மாற்றத்தை உருவாக்கும். ஒரு 5 முறை நீங்கள் வாகனத்தில் போய்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் ஓரமாக நிறுத்துங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பார்க் பக்கத்துலேயே அப்படி நிறுத்திட்டு வயிறில் கொஞ்சம் நேரம் கையை வச்சு மூச்சை இழுத்து விடுங்க. அப்புறம் செஸ்ட்டில் கையை வச்சுட்டு உங்கள் உணர்வுகள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த உணர்வுகளில் தேவையற்ற எண்ணங்கள் உதயமாகுதா, இன்றைக்கி தேவையற்ற முறையில் நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணோமா அப்படின்னு பாருங்கள். நம்ம டைமை வேஸ்ட் பண்ணோமா அப்படின்னு பாருங்கள். அப்படி பார்த்துட்டு நிதானமாக இரு, அவசரப்படாத, ஹேஸ்ட் மேக்ஸ் வேஸ்ட், ஹேஸ்டியாக டிசிஷன் எடுக்காத, காமாறு அப்படி சொல்லிவிட்டு அடுத்து திருப்பி வேலையை இன்னொரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கழிச்சு திருப்பி பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் முழிச்சிருக்கிற நேரம் ஒரு 12 மணி நேரமாக இருக்கலாம். அதில் ஒரு 3 to 4 times 5 times பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்படி பண்ணுங்கள், பேலன்ஸ் லெவலுக்கு வந்துடுவீங்க. அப்படி பேலன்ஸ் லெவலில் வரும்போது ஹாலுசினேஷன்னு சொல்லுவாங்க, இமேஜினரியாக சில எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவங்க லோனுக்கு வீடு வாங்கியிருக்காங்க. லோன் போட்டு வீடு வாங்கியிருக்காங்க. வீடு வாங்கிட்டு அந்த வீடை மற்றவங்க பாராட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க இன்டீரியர் பண்ணுறேன்னு சொல்லி இன்டீரியர் பண்ணுறதுக்கு காசு பத்தாமல் அதுக்கப்புறம் நண்பர்களிடத்துல சில இடத்துல ஹேண்ட் லோன் வாங்கி அந்த லோனை அடைக்க முடியாமல் டக்குன்னு அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க ஒரு டேட், இந்த டேட்டில் நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி வாங்கியிருப்பாங்க. அந்த இதை சரியாக பண்ண முடியாமல் ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு, உடல்நலம் கெட்டு, மன அமைதி கெட்டு இப்படி போனவங்க நிறைய பேர். எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகிறேன், இன்பமாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஈகோவை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறோம். அதுக்காக செய்கிற ஏற்பாடு இருக்கு இல்லையா, அந்த ஈகோவை ஃபுல்ஃபில் பண்ணிக்கிறதுக்காக அவங்க செய்கிற ஏற்பாடு, அவங்க அந்த வீடெல்லாம் ரொம்ப இது பண்ணி அது படி அதை அப்கிரேட் பண்ணி வீடை கொண்டு இவங்க உடல் நலத்தை இழந்துடுறாங்க, மன அமைதியை இழந்துடுறாங்க, ஆரோக்கியம் பாழாகுது, கடன் சுமை அதிகமாகுது, இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு அப்பாயின்மெண்ட்டோடு நம்ம இருக்கும்போது டிசப்பாயின்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறது. விரலுக்கு தகுந்த வீக்கம் நம்ம ஊரில் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டாங்க. என்ன பண்ணுற, எதுக்காக பண்ணுறோம், இதனால வர அந்த ஃபால்ஸ் ரெஸ்பெக்ட் எவ்வளோ நாளைக்கு நிலைக்கும், எவ்வளோ நேரத்துக்கு நிலைக்கும், அவங்களுக்குள்ள ஜெலஸை ஏற்படுத்தும், அவங்களுக்குள்ள கம்பேரிசனை ஏற்படுத்தும், அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகும். அந்த வார்மிங் அப்போ வீடை நியூ ஹவுஸை அந்த செரிமனிக்கு எல்லாரையும் கூப்பிடுவோம். அதில் நிறைய பேர் வேறு விதமான உணர்வுகளோடு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க எப்பாவது ஹெல்ப் கேட்டிருப்பாங்க நம்மக்கிட்ட, நம்ம பணம் இல்லைன்னு சொல்லியிருப்போம், இப்போ கொஞ்சம் டைட்டாக இருக்குன்னு சொல்லியிருப்போம். நம்ம இப்போ திடீர்னு இப்படி பண்ணோன்னா அவங்க கோபத்தில் போவாங்க.
அதனால படாடோபம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு அதுதான் சொல்கிறேன், நம்ம வந்து பேலன்ஸ் லெவலில் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த தேவையற்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணுறத தன்னால் உதிர்ந்து விழுந்துடும். மென்டல் க்ரோத் நமக்குள்ளே இல்லாததால் நம்ம எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இதில் வந்து துவண்டு போயிடுறோம். நம்ம இந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம வந்து லெவல் ஹெட்டடாக மாறணும். லெவல் ஹெட்டடாக மாறுறதுக்கு மனதுக்கு பயிற்சி தேவைப்படுகிறது. அந்த பயிற்சியை அளிப்பதோடு அவ்வப்போது சைலன்ஸில் இருங்க. இப்போ சைலன்ஸில் இருந்து நல்ல அமைதியாக இருக்கிற போது நம்மளை பார்த்த உடனே ஒரு நிறைவும் அமைதியும் மற்றவங்களுக்கு ஏற்படும். அந்த இதுதான் உண்மையான நட்பை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். இந்த மாதிரி நம்ம வீடெல்லாம் அலங்காரம் பண்ணி பெரிய கார் வாங்கி, இந்த அயல்நாட்டில் சிலர் புதுசாக சில பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு காமிச்சுப்பாங்க. அவங்க பெரிய பெரிய லெவலில் வளர்ந்துட்டா மாதிரி காமிச்சுக்குவாங்க. புது கார் வாங்குவாங்க, அது பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. அப்புறம் ஹேண்ட் லோன்லாம் ஆகி ஹேண்ட் லோன் நிறையா வாங்கி நிறைய ஆகி கடைசியில் பார்த்தா ஆள் எங்கே இருக்காருன்னே தெரியாது. சில கம்பெனியை நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி புது கம்பெனியில் இறங்கி அவங்க வந்து மார்க்கெட்டிங் பண்ணி அப்படியே பிஸ்னஸில் பெருசாகிற மாதிரி பெரிய 2 கோடி 3 கோடி கார் வாங்கி கடைசியில் எதுவுமே இல்லாமல் வீடை விற்று காரை விற்று எங்கே இருக்காங்கன்னே தெரியாமல் போயிடுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து ஃபால்ஸ் ரெஸ்பெக்டை எதிர்பார்த்து, ப்ரெஸ்டீஜை எதிர்பார்த்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. லைஃப்பில் நிதான புத்தியோடு யோக புத்தியோடு இருந்து நம்ம செயல்படும் போது நிச்சயமாக இட் வில் டேக் டைம், ஆனால் நிச்சயமாக வெற்றி அடைவோம். அப்படி வெற்றி அடைய பாதையில் போகிறதுக்கு அடையாளமாக நம்ம என்ன செய்யணும்னா, கொஞ்சம் வளர்ச்சி வரும்போது தொண்டு உள்ளத்தோடு மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும். தூய உள்ளத்தோடு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கணும். அது நெகட்டிவ் கர்மாலாம் நம்மக்கிட்ட இருந்து எடுக்கும். இந்த நெகட்டிவ் கர்மா தான் நமக்கு வந்து போலித்தனமான வாழ்க்கையெல்லாம் உருவாக்கி விடுறது. இந்த நெகட்டிவாக இருக்கக்கூடிய இம்ப்ரெஷன், கார்மிக் இம்ப்ரெஷன், ஜென்மாந்திரமாக வர பதிவு, இதுதான் நம்மளை வந்து தலைகுப்புற விழுக வைக்கிறது. அதனால் இந்த நெகட்டிவ் இம்ப்ரெஷன்லாம் நம்மக்கிட்ட இருந்து போகிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்க்கும்போது எல்லா மதங்களும் சொல்கிறது, எல்லா மாஸ்டர்ஸும் சொல்கிறது, மற்றவங்களுக்கு உதவியாக இருங்க, தொண்டு செய்யுங்க அப்படின்னு. அதை தான் நம்ம வந்துட்டு இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் அதுக்கு ஒரு வாய்ப்பாக நம்ம வந்துட்டு படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அன்னதானம், those who are struggling for their bread, we are providing food. நீங்கள் வந்து அதில் முடிஞ்சவங்க உங்களுடைய இதை கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து நற்காரியங்கள் பண்ணுங்கள். எங்ககிட்ட தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏதாவது ஒரு வகையில் நற்காரியங்கள் பண்ணுறதுல கவனத்தை செலுத்துவோம். அப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நற்காரியங்கள் பண்ணிக்கிட்டே வரும்போது இந்த பதிவுகள், கர்ம வினைகள்லாம் குறையும். அப்படி கர்ம வினைகள் குறையும் போது நம்ம வந்து நம்முடைய உள்ளுணர்வே குருவாக மாறி நம்முடைய உள்ளுணர்வு சரியான பாதையில் நம்மளை வழிநடத்தி கொண்டு போகும் என்று கூறிக்கொண்டு, இந்த ஆசி பாட்காஸ்ட்டை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் வெறுமன பொழுதுபோக்காக இதை கேட்காமல், நீங்கள் உங்கள் உள்ளத்திலே இருக்கக்கூடிய பழுதுகளை, உள்ளத்திலே இருக்கக்கூடிய கரைகளை, குறைபாடுகளை நீக்குவதற்காக தொடர்ந்து நீங்கள் பயிற்சியில் ஈடுபடணும். அப்படி பயிற்சியில் நிறையா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஜேர்னலிசம்னு ஒன்று இருக்குது. இரவில் நீங்கள் எழுதுங்க, இன்றைக்கி வந்து எதுக்காக நான் தேவையில்லாமல் அதிர்வடைஞ்சேன், எனர்ஜியை வேஸ்ட் ஆச்சா, கோபத்துலேயோ கவலையிலையோ ஏதாவது தப்பு உணர்வுகளில் தப்பான உணர்வுகள் வந்ததா, அதை எழுதி இந்த எண்ணங்களை கடந்து மேலான நினைவுகளோடு நான் வாழ்வேன்னு எழுதுங்க. அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆஃப் டைம், மற்றவங்களை பற்றி ஏதாவது பேசி காசிப் ஏதாவது பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணோமா, தேவையில்லாமல் ஃபோனை பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்தேன்னா என்ன பண்ணேன், டைமை வந்து வேஸ்ட் பண்ணோன்னா திரும்பி கிடைக்காது. அதனால் அந்த மாதிரி டைமோ எனர்ஜியோ நான் வேஸ்ட் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்துட்டு அதை வந்து ஜேர்னலிசம்னு சொல்லுவாங்க. அந்த ஜேர்னலிசம் தொடர்ந்து உங்களை பற்றியே நீங்கள் எழுதுங்க. இதெல்லாம் மகாத்மா காந்தியெல்லாம் செஞ்சது. அந்த மாதிரி பண்ணி நீங்கள் வந்து இனி வாழ்க்கையில் நான் வந்து எல்லா வகையிலும் மேன்மை பெறுவேன், வெற்றி பெறுவேன் அப்படி சொல்லி நீங்கள் எழுத அது லிகித ஜபம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாசிட்டிவாக சொல்லிக்கிட்டே எழுதுங்க. நீங்கள் வந்து பேலன்ஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் வந்துடுவீங்க. வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி ஏற்படும் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளத்துடன். ஆசி பாட்காஸ்ட் by M.S. Ravishankar Raja.